பெண் பிள்ளையோட வந்தது. ஆமா, தெரியுதா? வாரிசு எல்லாம் இருக்கின்றிருக்காரு. ஆனா வாரிசு உருவாகின போது ஒண்ணு அப்பனுக்கு ஆபத்து வந்திருக்கணும், ஆய்க்கு ஆபத்து வந்திருக்கணும். அந்த ரெண்டு குழந்தையோட நிலை உற்பத்தி தங்கும் போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கணும். பிரச்சனையோட நிலையமா கருதரிச்சு நிக்குது. ரெண்டு தடவை நிக்கும் போது அவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கணும். வண்டியில இருந்து தொந்தரவு கொடுத்துருக்கணும், பல பிரச்சனையில் மாட்டிட்டு சிக்கல் நிக்கணும். அடுத்த தடவை வாரிசு உற்பத்தி ஆகும் போலீஸ் கேஸ் உடனே வழக்காகணும். இதெல்லாம் நடந்தது. அது கருவூட்டல் ஆனால் அப்ப உள்ள போகணுங்கிற விதிநிலை. கருவோட வேலை மறுபடியும் உற்பத்தியான நிறைய தரத்துக்காக வெற்றிய தரத்துக்காக ஜெயிக்க வைக்கிறேன்னு உறுதி கொடுத்திருக்காங்க. சரியா? வளர்ச்சி குடியிருப்ப இப்ப இழப்பு ஏற்பட்டு சண்டையில் அளிக்கிறது சந்தோஷம் இல்லாம இது 4 வருஷமா நடந்துட்டு இருக்கணும். 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதை நிறுத்தி அமைதி பண்ணி குடும்பத்தோட வளர்ச்சியை கொடுத்தால் போதுமா? 8 இடத்துல உள்ளவங்க 4 இடத்துல உள்ளவங்க உங்களோட பிறந்தது 4 பேரு. அதுவே சக்காத்திய சண்டை நடந்துட்டு இருக்கு குடும்பத்துல. எல்லாத்தையும் நிறுத்தி அமைதி பண்ணால் போதுமா?